நிமிஷம் ப்ரோ, ஆம்புலன்ஸ் வந்துரும். இஸ் டெட். போலீஸ் கேஸ் ஆயிரும்னு எந்த ஆட்டோவும் வரமாட்டேன்றானுங்க. 2 நிமிஷம் பொறுத்துக்கோங்க, ஆம்புலன்ஸ் வந்துரும். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நான் ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. ஆமா, இது ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. தள்ளுப்பா தள்ளு. நில்லுங்க நில்லுங்க. நீங்க போங்க, நான் வண்டி எடுத்துட்டு வரேன். பாத்துங்க, கால் பத்திரம். என்னாச்சு ப்ரோ? ப்ரோ, என்னால காப்பாற்ற முடியல ப்ரோ. ப்ரோ, நீ எதுக்காக இவ்வளவு ஃபீல் பண்ற? ப்ரோ, 20 நிமிஷத்துக்கு முன்னாடி யாருன்னு தெரியாது, ஆனா அவரு என் கையில இறந்திருக்காரு ப்ரோ. அவரோட உயிர் என் கையில தான் போச்சு ப்ரோ. என்ன ப்ரோ இது? என் கையில இறந்தது என் கையாலேயே நான் கொன்ன மாதிரி இருக்கு ப்ரோ. என் உயிரை காப்பாத்துங்கன்னு கெஞ்சினான் ப்ரோ. கைய பிடிச்சிட்டு கெஞ்சினான் ப்ரோ. முடியல, ரொம்ப கில்ட்டியா இருக்கு ப்ரோ எனக்கு. எதுக்கும் நீ காரணம் இல்ல பிரதர். அவங்க டைம் முடிஞ்சிருச்சு. அவங்க இறந்துட்டாங்கன்ற கவலையை விட்டுட்டு நீ இவ்வளவு மாறி இருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்படு ப்ரோ. நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரோ. உன்னை நான் அப்படி பாப்பேன்னு நினைக்கவே இல்லை ப்ரோ. இங்கே நிப்பாட்டேன் ப்ரோ. இந்த ஊர்ல யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா? அது இல்ல ப்ரோ, இந்த ஏரியா என்னமோ ஃபெமிலியரா தோணுது. டாடி எதுக்காக இங்க வர சொன்னாரு ப்ரோ? அது இல்ல,
எக்ஸ்கியூஸ் மீ. சார் இவரு. ஹலோ டாக்டர், ஐம் ஆதித்யா. எஸ், சொல்லுங்க. நீங்க இங்க எத்தனை வருஷமா ஒர்க் பண்றீங்க? இங்க ரொம்ப வருஷமா கேம்ப் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2 வருஷமா இங்கே சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே. சரி, உங்களை பத்தி சொல்லுங்க. இந்த பிளேஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் இது ஏதோ ஃபெமிலியரா தோணுச்சு. எங்க அப்பா தான் இங்க வர சொன்னாரு. ஓஹோ. எங்க அப்பா பேரு சூரிய நாராயணவர்மன். அவர் உங்களுக்கு தெரியுமா? தம்பி, நீங்க அவரோட பையனா தம்பி? என் அப்பா உங்களுக்கு தெரியுமா? தெரியும்பா. அடையாளம் தெரியலையா? முத நீங்க வந்தப்போ இந்த கேம்ப்ல ஃபர்ஸ்ட் பிறந்த பையன் இவன். ஞாபகம் வந்துருச்சா? ஞாபகம். அவங்க அம்மா இறந்ததும் எவ்வளவோ தாய்மார்கள் தாய்ப்பாலை குடிச்சு வளர்ந்தவையா இவன், நம்ம ஆதித்யாயா. சாரிங்க, ரொம்ப முயற்சி பண்ணோம். ஆனா மதுரை எங்களால சேவ் பண்ண முடியல. எவ்வளவு முயற்சி பண்ணியும் குழந்தையோட அம்மாவை காப்பாற்ற முடியல. ஐம் வெரி சாரி. அவரு படுற கஷ்டத்தை பார்த்து அங்க எல்லாருக்கும் கண்ணீர் ஊத்திருச்சியா. அன்னையின் மறுஜன்மமா நம்மிடம் உள்ள பந்தமே அர்த்தமே அது காணவா. புன்னகையில் என்னை கண்டே பசியின்றி போனாய் நீயும் பாசம் என்னும் பேரிலே. எத்தனையோ கவலைகள் உண்டு உன் தோளில் சாய்வதை கண்டு வேதனை தான் பறந்ததே. தந்தையா அன்னையின் மறுஜன்மமா. நடுராத்திரி வேளையில் நானும் அழுதாலே நீயும் தான் மாரோடு அணைத்து என்னை கொஞ்சினாய். பசியார இன்னோர் தாய்மடி என்னையே தந்தேதான் பாலூட்டி பசியை போக்கி தேற்றினாய். தாய் என்றால் நீயும் தான் என்னை காத்த தெய்வம்.
பிரசவத்தின் வலியை போலே நீ பட்ட வேதனையோ யார் இங்கே காண்பாரோ தெய்வமே. உயிர் மீண்டு வந்தது போல வழி தாங்கும் மாயம் என்ன, கடவுள் தான் நீயே என்றும் மானாயே. கூண்டுக்குள் வாழ்ந்தாலும் சிறகுள்ள